இந்த மாதிரி சாஃப்டான மாய்ஸ்டான கேரட் கேக் வீட்டிலேயே கோதுமை மாவு வச்சு ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 கப்பு நாட்டு சக்கரை, 1/4 கப்பு ரெகுலர் சுகர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. 2/3 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு பெரிய கேரட் துருவி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் நுணுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதையும் அந்த பேட்டரோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பேட்டரை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஓவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டின்னு ரெடி பண்ணிக்கலாம். அது ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கோதுமை வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு என்ன மேலே டாப்பிங்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் பிளாக் கிரேப்ஸ் டாப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதை ஆற வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.